6000 கோடி 6000 கோடி அப்பு கிட்டத்தட்ட போலாந்து நாட்டிலிருந்து ஒரு கஸ்டமர் ஒரே ஒரு கஸ்டமர் வந்து 6000 கோடிக்கு பட்டாசு வாங்கிக்கிறாங்களா. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சிவகாசியில் உருவாக்குற பட்டாசை வாங்கிக்க போறாங்களா. தொழில்துறை அமைச்சர் என்னடா ரீல்ஸ் போடுறாங்கன்னு கலாச்சு நான் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் பதிலடி கொடுத்துருக்காங்க நம்ம கீர்த்தனா அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனான்னு சொல்றதுல பெருமை கொள்ளுது தமிழ்நாடுன்னு சொல்லலாம். என்னடா இது இளவு எடுத்தது, நம்மளும் இப்படி பேச வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளை தள்ளி விட்டாங்க. சரி, என்ன பண்ணியிருக்காங்க ஏது பண்ணியிருக்காங்கன்னு முழுசா இந்த வீடியோவில் பார்த்துருவோமா. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்னடா ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் கிண்டல் பண்ணீங்கல்ல. கிண்டல் பண்ண மொத்த பேருக்கும் இப்போ பதிலடி கொடுக்குற மாதிரி தென்கொரியா போயிருந்தாங்க. அங்கிருந்து ஹுண்டாய் கம்பெனி கிட்ட பேசியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பேசியிருக்காங்க. அதை பற்றி என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி ஒரு தகவலும் கிடையாது. ஆனால் அதே நேரங்களில் போலந்து நாட்டில் ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் 6000 இப்படி 6000 கோடி மதிப்புள்ள பட்டாசுகளை, சிவகாசி பட்டாசுகளை அவங்க வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு நாடு பெருமை கொள்ளணும், தமிழ்நாடு பெருமை கொள்ளணும். 6000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கூட கிடையாது, டைரக்டாக பர்ச்சேசிங் 6000 கோடிக்கு வாங்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு லாபம் மிக்கதா இருக்கும் நமக்கு அப்படின்னு நம்மலாம் பெருமை தட்டிக்கலாம்ல. ஆனால் அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா, அவங்க இது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வாங்கின பட்டாசோட விலை இருக்குல்ல போலந்து நாட்டில், ஒரு மனுஷன் போய் பேசலாம், இப்படி ஏக்கர் கணக்கில் அளந்துலாம் விடக்கூடாது. இந்த டிவிகேல இருக்கிறவங்களுக்கு பொய் பேசுறதுக்கு சொல்லி தரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வரும். ஏம்மா மனசாட்சி இல்லையாம்மா உனக்கு? இல்லை கொஞ்சோண்டு அறிவு இருந்துச்சுன்னா, இல்லை எங்கள் அண்ணன் நிர்மல்குமார் அண்ணன் அவ்வளவுக்காச்சும் அறிவு இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டதும் அவர் ChatGPTயில் போட்டார். லைனாக ஒரு 4-5 ரீசன் வந்துச்சு, கடகடன்னு எடுத்து சொல்லிட்டார். அந்த மாதிரி ChatGPTயில் போட்டிருந்தாவே அவங்க வருஷத்துக்கு எவ்வளோ கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். என்ன கூகுளில் போட்டிருந்தா அதுவே கொடுத்துருக்கும். நீங்கள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணை மூடிக்கின்னு 6000 கோடிக்கு போலந்த நாட்டில் வாங்குறாங்க அப்படின்னு, அதுவும் சிவகாசி பட்டாசு. நம்ம சிவகாசியில் ஒரு வருஷம் முழுக்க தேவைப்படுற 90% பட்டாசுகள் விற்பனை ஆகுதுல்ல. நம்ம நாடு முழுக்க இருக்கக்கூடியது சிவகாசியிலிருந்து நாடு முழுக்க போகுதுன்னா அந்த 90%ஆனது சிவகாசியிலிருந்து போகுது நாடு முழுக்க தேவைப்படக்கூடிய பட்டாசுகளுக்கு. அந்த 90%உடைய அந்த மொத்த கொள்முதல் எவ்வளோ தெரியுமா, அதாவது விற்பனை எவ்வளோ தெரியுமா, 6500 கோடி. அவ்வளோதான் ஒரு வருஷத்துக்கு மொத்தமாகவே அவங்களுக்கு ஆகிறது 6500 கோடி தான். அதுக்கே எத்தனை கோடி மக்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க. அந்த கந்தகத்தை சுவாசித்து அந்த பட்டாசுன்ற ஒரு இடத்துல சும்மா டப்புன்னு வெடிச்சிட்டு போகிற ஒரு விஷயத்துக்கு எந்த அளவுக்கு அங்கே கஷ்டப்பட்டு வெறும் கையில் எக்யூப்மெண்ட்ஸ் கூட எதுவுமே இல்லாமல் அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை மீறி 6000 கோடிக்கு மொத்தமாகவே அங்கே வாங்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. இல்லை அது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிவிடுவாங்கப்பா, அதெல்லாம் மிஷின் வந்துடும். 6000 கோடி நமக்கு வருது இல்லை, அதனால் மிஷின் வச்சு இவங்க கையெல்லாம் க்ளவுஸ்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா சரி ரைட்டு விட்டுரு. இப்போ இந்த போலந்து நாட்டுக்கு வருவோம். 6000 கோடிக்கு ஒரே ஒரு கஸ்டமர் வாங்கிக்க தயாராக இருக்காங்கல்ல. அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வீடியோ கூட போட்டு காட்டுறேன். இந்த 6000 கோடி இருக்குல்ல, ஒரு கஸ்டமர் வாங்குறேன்னு சொன்னாங்கல்ல, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாடு முழுக்க வாங்கக்கூடிய பட்டாசு இது வரைக்கும் கொள்முதல் பண்ணதோடைய அந்த இறக்குமதி பண்ணதோடைய ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் ஒரு 3000 கோடி, அது அப்படியே டபுளாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. 400 கோடி தான் இது வரைக்கும் அவங்க ஒரு வருஷத்துக்கு வாங்குறதே. இறக்குமதி பண்ணுறதோடைய மதிப்பீடே எவ்வளோ அப்படின்னா 400 கோடி தான். எப்போ 1000 தொடலையே, 600 தொடலையே. சம்டைம்ஸ் போனால் கூட இந்த அதிகமாக ஒரு டைம்லாம் அதிகமாகிடும்ல, அப்படி வரக்கூடிய அந்த சூழலில் கூட ஒரு 6000 1000 600 அப்படி தான் வரும். 6000 கிடையாது, 600 அவ்வளோதான் வரும். இப்படியான சூழலில் இவங்க அளந்து விடக்கூடிய லென்த் இருக்குதுல்ல, பேஜ் தாண்டி போயினே இருக்குது. ஏற்கனவே இவங்க ரீல்ஸ் போட்டு அதில் வந்த சில லாபங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்ஸு, கமெண்ட்ஸ். ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் சொல்ல முடியாது, ஒரு லட்சம் வியூஸு, லைக்ஸு, கமெண்ட்ஸ், இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச லாபம் அப்படின்னு சொல்லலாம்.
இவங்க இதுவரைக்கும் என்ன கொண்டு வந்து இன்வெஸ்ட்மென்ட் சேர்த்துருக்காங்க அப்படின்னா, ஏதோ சவுத் கொரியாவுக்கு போனதுல ஹுண்டாய் கம்பெனில கொண்டு வந்தாங்களாம். அத பத்தி ஒரு முழு விவரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் அவங்க தெளிவா போடல. யாராச்சும் தெளிவா போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, கமெண்ட்ல அத டாக் பண்ணி விடுங்க. அந்த லிங்க நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. தாராளமா எங்க சேனலுடைய வியூவர்ஸும் அத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். அதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க ஒண்ணும் கொண்டு வரல. இவங்க செயல்பாடுகள் எல்லாமே தெளிவா தெரியுது. இதுக்கு மத்தியில அவங்க வாங்குறதே என்னவோ 600க்கு தான். அதுலயும் சைனாக்காரன் அவங்களுக்கு குடுக்குற டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, எப்பேர்ப்பட்ட டிஸ்கவுண்ட்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆயா ஒண்ணு இருக்கும். அந்த ஆயா காலத்துல ஒரு கம்மியான மதிப்பு அப்படின்னு சொல்லி குடுப்பாங்கல்ல, அந்த கம்மி மதிப்புக்கு அங்க சைனா டிஸ்கவுண்ட் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக, இங்க என்ன நடக்குது? அதுல எப்படி பேசுறாங்க? அவங்க என்ன நிலவரம், நாட்டோட நிலவரம் என்ன? அவங்க வருஷத்துக்கு மொத்தமா எவ்வளோ கொள்முதல் பண்றாங்க? அப்படின்னு. சரி யாரோ வாங்குறேன்னு கூட சொல்லியிருப்பாங்கப்பா. ஒரு 6000 வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ரூ. 6000 போட்டு விடுங்க. இல்ல ஒரு 6,00,00,000 போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருப்பாய்ங்க. 6000 கோடி என்னப்பு? என்ன சொல்லு? இல்ல நியாயமா நான் கேட்கிறேன். ரீல்ஸ் போட்டீங்களே, எத்தன இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வந்து சேர்த்தீங்க? இங்க இருந்த ராயல் என்ஃபீல்டு போச்சு. என்ன இங்க வர வேண்டியது அதெல்லாம். அப்படியே பின்பக்கம் தள்ளி விட்டாய்ங்க. வந்திருந்தா எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வந்திருக்கும் உள்ள? 2 இன்வெஸ்ட்மென்ட்ட இந்த அம்மா தொரத்தி விட்டுருக்கு. ரீல்ஸ் போடுறாய்ங்க. ரீல்ஸ் போடுறவங்கள பார்க்குறவங்கலாம் அவங்க ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்றவன் உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பானா? உங்க அண்ணன் தான் உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இன்னும் தன்னுடைய கம்பெனிய வந்து டெவலப் பண்ணணும். இன்னும் கோடி கோடியா சம்பாரிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம், அவங்க பார்க்குற மேகசின்ஸே வேற. அவங்க தினத்தந்தி, தினமலர்ல பார்த்துன்னு உட்காந்துன்னு இருக்க மாட்டாங்க. அவைங்க பார்க்குறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அ அவங்களுக்கும் இந்த அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி, அவங்க வியாபாரத்த எப்படி பெருக்கணும்? ஷேர் மார்க்கெட்ல எப்படி வருது? இந்த மாதிரியான வியூஸ் தான் அவங்களுது. அவங்க பார்வை மொத்தம் அந்த பக்கம் இருக்கும். நீங்க அந்த பேசிக் நாலேட்ஜ் கூட இல்லாம, அடிப்படை அறிவுன்னு சொல்லக்கூடிய கொஞ்சூண்டு இருந்தா கூட, நீங்க என்ன பண்ணியிருக்கலாம்? இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அங்க அவன் வாங்கி சுத்த போற அந்த சுர்சுரு கம்பிக்கும், அந்த மத்தாப்பு பட்டாசுக்கும், அந்த வெடிக்கும் வந்து எவ்வளோ பண்ண போறீங்க? டப டப டபன்னு வச்சுட்டு போற சரவெடி, ஆட்டோ பாம்பு, அணுகுண்டு, லட்சுமி வெடி, யானை வெடி, என்ன குதிரை வெடின்னு கூட ஒண்ணு கொண்டு வராய்ங்களா அடுத்தடுத்து. இப்படி இந்த வெடிக்கெல்லாம் சேர்த்து குருவி வெடி மறந்துட்டேன். குருவி வெடி இது எல்லாமே வந்து என்னன்னா, முக்கியமா குருவி வெடிக்கு மட்டும் தனி காசு வச்சிருப்பீங்களே. ஏன்னா அண்ணன் படம் வேற அதுல இருக்குது. குருவி படம். அதனால அப்படி அதுக்கு மட்டும் தனி அமௌண்ட் பெருக்குனாலும் பெருக்கியிருப்பீங்க. ஆக இவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்றதே தெரியல. சரி போலந்து நாட்டுல அவன் வாங்கி அவன் விப்பாய்ங்கல்ல. இன்னும் மற்ற நாட்டுகளுக்கு அவங்க நாட்டிலேயே செய்யக்கூடியது, ஏற்றுமதி பண்ணக்கூடியது, அந்த விக்கிறாய்ங்கல்ல. அதனுடைய லெவல் எவ்வளோ தெரியுமா? அது எவ்வளோ வருமானம் தெரியுமா? 1400 கோடி தான். 1400 கோடிக்கு தான் அவங்களுடைய வருமானமும் இருக்குது. எங்க 2000த்தையே போய் தொடல. 2000 கோடியே போய் தொடல. இவங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டாய்ங்க. ஸ்ட்ரெய்ட்டா போயிடுறாய்ங்க. பாதிக்கு பாதி கூட இல்லையேம்மா. ஓரளவு பாதி பாதி புழுவுனா கூட சரிப்பா ஏதோ கூடுதலா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்பவும் மிகைப்படுத்தி சொல்லுதல் தானே, அது இயல்பு தானே அப்படின்னு நம்ம விட்டுறலாம். ஆனா அப்படி விட முடியலையே. குருவி வெடிக்காகவே தனியா ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாய்ங்க போல. யானை வெடி, லட்சுமி வெடி, ஆட்டோ பாம்பு, அப்புறம் நாட்டு வெடி, இப்படி எல்லா சர்ரம், புஸ்வானம், அப்புறம் இந்த பாம்பு மாத்திரை, அது புசு புசு புசுன்னு அப்படியே வரும். இது எல்லாத்தையும் வந்து ராக்கெட்டு முக்கியமா. புஸ்ஸுன்னு போகும் அதெல்லாம். ராக்கெட்டு, சங்கு சக்கரம், பூத்தொட்டி, இப்படி ஏகப்பட்ட வெடிகள் இருக்கு. இந்த எல்லா வெடிய எடுத்துன்னு போய் 6000 கோடிக்கு வித்துட்டு வராங்க அப்படின்னா, இவங்களுடைய அந்த மிகச்சிறந்த அறிவு இருக்குல்ல, ஆகச்சிறந்த அறிவு இருக்குல்ல, அத பாராட்டாம என்னால இருக்கவே முடியல. அப்படி பாராட்டி தான் நம்ம நாட்ட, தமிழ்நாட்டையே வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்பவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டே. அதுதான் இந்த நாட்டுடைய வளர்ச்சிய தீர்மானிக்க போகுது. தமிழ்நாட்டுக்குள்ள அதுதான் ரொம்ப தேவையான ஒரு செயல். "டேய் பட்டாசு வாங்காதீங்கடா. அது என்னடா ஒரு கொளுத்து இப்படி வச்சா டப்புன்னு வெடிச்சு போகுது. அது அவ்வளோதான்டா" அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காய்ங்க. பட்டாசு அதிகமா வாங்காதீங்க. சும்மா இந்த நைட்டு மட்டும் வாங்கி வெடிச்சு அத பார்த்தீங்களா? சும்மா சங்கு சக்கரம் இது உங்க ஆசைக்கு அது மட்டும் பண்ணுங்க. அதுக்கு மேல வேற எதுவும் வாங்காதீங்க. டப்புன்னு வெடிக்கிறதுல என்ன ஆயிட போகுது? அந்த பூத்தொட்டி வருதுல, அதுல கூட ஒரு 5 செகண்ட் சந்தோஷம் இருக்குது. அப்படின்னு வளர்க்கிற நாடு நம்ம நாடு. அப்படி சொல்லி தான் எல்லாரும் கொண்டாடுவாய்ங்க. இந்த வான வேடிக்கை எல்லாமே எதுக்காக வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல அந்த வான வேடிக்கைகள் இருக்கிறது.
ரொம்ப இயல்பான ஒரு சில செயல்கள் தான். 7 ஷாட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அதான் அப்படிதான் சொல்லுவாங்க. 2 ஷாட்டு, 7 ஷாட்டு அப்படின்ட்டு. இந்த மாதிரியான வான வேடிக்கைகள வாங்கி நீங்க மகிழ்றது கூட சரி ஓகே. இங்க இருந்தா போய் அங்க வெடிக்குது. அது எல்லாமே ஒரு சின்ன சந்தோஷம் தானே அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு செயல்ல இவங்க போய் 6000 கோடிக்கு அத எல்லாத்தையும் வித்துட்டு வந்திருக்காங்களே, அந்த நாடு அத வாங்குறதுக்கு தயாரா இருக்குதா? அந்த நாடு அது வாங்கக்கூடிய கெப்பாசிட்டில இருக்குதா? சரி கெப்பாசிட்டிலாம் இருக்கும். நம்ம நாட்டோட மோசம்லாம் கிடையாது. ஆனா, அவைங்க வாங்குறத சீப்பா வாங்கிட்டு இருக்காங்க. சைனாக்காரன் ரொம்ப அழகா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 1400 கோடி வருது. அதெல்லாம் ஓகே. அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 300 கோடிக்கு தான் வாங்குறாங்க. 300லேருந்து 600 கோடிக்குள்ள தான் அவங்களுடைய பர்ச்சேஸே இருக்குது. அந்த பர்ச்சேஸ விட்டுட்டு, ஒரே ஒரு ஆள் மட்டும் 6000 கோடிக்கு வாங்குறாருன்னா, அவரு என்ன தனியா கடை வைக்க போறாராங்க? வருஷம் ஃபுல்லா வெடிங்கன்ட்டு. கேள்வியா இருக்குதா இல்லையா? இங்க நம்ம நாட்டுக்குள்ள 90% தேவைக்கே வந்து 6500 கோடி தான் இங்க வியாபாரம் ஆகுது. இந்த சின்ன சின்ன தேவைகள் போக நாடு முழுக்க இருக்கிற 90% மக்களுக்கு 90% பட்டாசு தேவைக்கு சிவகாசியில இருந்து தான் போகுது. இப்ப அதுக்கு அந்த மொத்தமே வந்து 6500 கோடி. இதுல 6000 கோடிக்கே ஒரு ஆளுக்கு எடுத்துன்னு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னா, நாடு வளர்ச்சி தானே! அப்படின்னு நம்ம எல்லாரையும் யோசிக்க வச்சுருவாங்க. கண்ண மூடிட்டு பாருங்க 6500 கோடிக்கு சிவகாசி பட்டாசு வித்துட்டு வந்தாங்கன்னு மக்கள்லாம் சந்தோஷப்படுற மாரி, இவங்கள திசை திருப்புற வேலைய இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரீல்ஸு, இன்னொரு பக்கம் புளுகாண்டி. ரீல்ஸ் மொத்தம் புழுகலா இருக்கு. சரி தாவேக்கெல்லாம் ரீல்ஸ் போட்டாச்சு நல்லது சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற மக்கள ரீச் பண்றதுக்கு என்ன? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள ரீச் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் தான். அதனால அவங்க அத செய்றாங்க அப்படின்னு நம்ம கண் தொடைப்புக்கு இப்படி இப்படி தொடைச்சுக்கிற மாரி ஏதாச்சும் சொன்னாலும், அதுல மொத்தம் புழுகி தள்ளுறாய்ங்க. என்ன பண்றது? ஏது பண்றது? ஒண்ணுமே புரியாம இருக்குது. இந்த மக்கள முட்டாளாக்குறதுல முதலிடம் பிடிக்கிறதுல போட்டி ஆதவர்ஜுனாவா? இல்ல கீர்த்தனாவா? விளையாட்டுத்துறை அமைச்சரா? இல்ல தொழில்துறை அமைச்சரா? அப்படின்றது தான் இங்க கேள்வி. அவரு விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டம், விவசாயம்லாம் கஷ்டத்துல இல்லன்னு அவரு ஒரு பக்கம். இவங்க பாருங்க இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் பாதிப்படைறாங்களா என்னன்னு கேட்டாங்க, சிரிப்பாங்க இவங்க. சிரிச்ச மணிக்கே இருப்பாய்ங்க. அதெல்லாம் டென்ஷன் ஆகுமா? ஆவாதா? சரி, நாடு நாசமா போறதுன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி போனா என்ன? அப்படின்ற மாரி இல்லாம, ஒரு 4 வார்த்தை பேசுங்க. இந்த இடையில இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பாருங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருந்த வெள்ள சட்டை, காக்கி பேண்ட் இவங்கெல்லாம் காணோம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கோம். தேடி கண்டுபிடிச்சு வைங்க. போட்டு பொழக்கலாம். அது மட்டும் இல்லாம, இப்போ இந்த கீர்த்தனா மேடம் செஞ்ச இந்த வேலைகள நீங்க எப்படி பாராட்டுறீங்க அப்படின்றத எங்களுக்கு தெரிவிக்கணும் இல்லையா? இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க அதுக்கு எதிர் கருத்து இருக்கலாம். இல்ல நல்ல கருத்துக்களும் இருக்கலாம். எங்க சாதகமான கருத்துக்களும் இருக்கலாம். அந்த கருத்த நீங்க எப்படி தெரிவிக்க போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பட்டாசு அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, நீங்க கீர்த்தனா மேடத்த வரவேற்கிறீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். கீர்த்தனா அப்படின்னு போட்டீங்கன்னா, நீங்க இந்த சேனல வரவேற்கிறீங்க அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். முழுசா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி. வணக்கம்.